Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி மிக்ஸ் நீங்கள் ஒரு டைம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸியான ஸ்கெடியூலில் நீங்கள் இந்த சட்னியை காலையில் எந்திரிச்சு லைட்டாக கலக்கிட்டு இட்லி கூட தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். எப்போதுமே இந்த சட்னி செய்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை, ஒர்க்கிங் உமன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்காவது நம்ம சட்னி செய்ய மறந்துட்டோம் இல்லை லேட் ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் சாதிக் பாஷா அப்படின்ற சிஸ்டர் எக் புட்டிங் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட் வாஜிதா பேகம் அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. ஹாய் சிஸ், நான் வாஜிதா பேகம். இன்றைக்கி நான் உங்கள் பானிபூரி ரெசிபி பண்ணேன். இட் கேம் அவுட் பியூட்டிஃபுல்லி, தேங்க்யூன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. நான் இரும்பு கடாயில் செய்ய போகிறேன், அதனால் அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் தொடச்சிக்கிறேன். நம்ம எப்போதும் இரும்பு கடாயினாலே எண்ணெய் வச்சு தான் சீசனிங் பண்ணி வைப்போம். ஸோ அந்த எண்ணெயெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்களும் இரும்பு கடாயில் பண்ணுறதா இருந்தால் எண்ணெயெல்லாம் தொடச்சிட்டு பண்ணுங்கள். நார்மலான கடாயில் பண்ணுறதா இருந்தால் அப்படியே கூட நீங்கள் செய்யலாம். இந்த கடாய் சூடானதும் இது கூட 1 கப் அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை. இது வறுக்காத நிலக்கடலை, அதனால் நம்ம வறுத்துக்கிறோம். ஒரு 70% வறுபட்டால் போதும். இப்போ ஓரளவுக்கு வறுபட்டிருக்கு. இது இன்னும் நல்லா வறுபடணும். அந்த தோலெல்லாம் கலண்டு வரணும். அப்போ அது 70% இல்லை 80% வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கிற போகிறோம். சின்னதாக நறுக்குன தேங்காய். 1/2 கப் அளவு தேங்காய் சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் நார்மலான ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கிடையாது, கொப்பரை தேங்காய். நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கொப்பரை தேங்காய்னு கேளுங்க, தருவாங்க. காஞ்ச தேங்காயாக இருக்கும். அதுதான் இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்திங்கன்னா நம்மளுடைய சட்னி பவுடர் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் கண்டிப்பாக கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொப்பரை தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் அளந்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் நிலக்கடலை அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் நிலக்கடலை, 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கோம். இது இப்போ மறுபடிக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுபடணும். பொட்டுக்கடலை சீக்கிரமாகவே வறுபடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. இல்லைனா நம்மளுடைய இன்க்ரீடியண்ட் கரிஞ்சு போயிடும். அப்போ நம்ம சட்னிலையும் கரிஞ்ச வாசனை வரும். பொட்டுக்கடலை ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கறதுனால இந்த சட்னிக்கு ஒரு தனி மணமும் சுவையும் கிடைக்கும். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இது கூட 15 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்றாற் போல் கொஞ்சம் குறைக்கவோ இல்லை அதிகப்படுத்திக்கிறவோ செய்யலாம். இப்போ இதுவும் ஓரளவுக்கு நல்லா வறுபடணும். வரமிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச கருவேப்பிலை சேர்க்குறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மலாக தேங்காய் சட்னி கூட புளி வச்சு அரைப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் ஒரு சொல புளி இது கூட சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி புளி சேர்க்காமையே அரைக்கிறேன். புளி சேர்த்து அரைச்சோன்னாலும் கூட அது கெட்டு போகாமல் தான் இருக்கும். இது கூட இப்போது கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம்.
இது ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆறாமல் அரைச்சிங்கன்னா நம்மளுடைய சட்னி சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் சூடோடு அரைக்கும் போது லேசாக தண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறி இருக்கு. ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுக்கோங்க. இது போல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியெலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, கொஞ்சம் குறப்பாக தான் அரைக்க முடியும். ஸோ நான் காமிக்கிறேன் வீடியோவில், அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப குறப்பாகவும் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. தாளிப்பு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ செய்திருக்க சட்னி அளவுக்கு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் போல் சீரகம், 5-6 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிய விடணும். தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம செய்து வச்சுருக்க சட்னி மிக்ஸ் பவுடரில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சட்னி மிக்ஸ் பவுடரில் உப்பு சேர்க்கலை. அதனால் சட்னி கலக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் கலந்துக்கிறணும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி மிக்ஸ் பவுடர் வச்சு நான் எப்படி சட்னி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சட்னி மிக்ஸ் பவுடரையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் செய்து காமிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சட்னி செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சட்னி பவுடரை எடுத்துக்கிறணும். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி பவுடர் தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது போல் ஒரு கிண்ணத்தில் சட்னி பவுடரை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நார்மலான தண்ணி, இது சூடான தண்ணியெலாம் இல்லை, நார்மலான தண்ணி நான் சேர்த்துருக்கேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சட்னி தயாராகிடுச்சு. நொடி நேரத்தில் நம்ம இந்த சட்னியை தயார் பண்ணிட்டோம். சட்னி பவுடர் செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஒரு டைம் பவுடர் செய்து வச்சிட்டிங்கன்னா ஒரு செகண்ட்லேயே நம்ம இந்த சட்னி பவுடர் மிக்ஸை தண்ணியில் கரைச்சிட்டு சட்னி ரெடி பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் சட்னி மாதிரி இருக்குது. இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசை, அதுக்கப்புறமா மெதுவடை இந்த மாதிரியான ரெசிபி கூட வச்சு சாப்பிடலாம். யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாக பண்ணீங்கன்னு சொல்லி. ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் அரைச்சி செய்த சட்னி மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய தேங்காய் சட்னி மாதிரி சுவையில் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்டாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட் வரணுன்னா இந்த சட்னி கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது இந்த நம்ம சட்னி ரெடி பண்ணியிருக்கோம்ல தண்ணி ஊற்றி, அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை, வெள்ளை சக்கரை இருக்குல்ல, அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட டேஸ்ட் லைட்டாக ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அந்த டைமில் உங்களுக்கு பார்க்கும்போது ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும். இது என்னோட ஒரு சின்ன டிப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி மிக்ஸ் பவுடர் முக்கியமாக ஒர்க்கிங் மூமெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே போல் சாம்பார் மிக்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் ரசம் மிக்ஸ் பவுடர் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ 2மே நம்மளுடைய சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் இருக்குது. உங்களுக்கு தேடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த 2 வீடியோடைய லிங்க்கும் தந்திருக்கேன். அதை கூட நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த 2 ரெசிபியும் இதே போல் தான் சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி. பவுடர் மட்டும் செய்து வச்சிட்டா போதும். சாம்பாராக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், சீக்கிரத்துலேயே பண்ணிடலாம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.